பண்ணுவீங்க? உங்க குழந்தை வந்து டிவி பார்க்க மாட்டானா? மொபைல் பார்க்க மாட்டானா? வீட்டையே அப்படியே தலைகீழா மாத்திருவான். அந்த மாரி தான் இருக்கும். என்ன பண்ண போற பப்பு? ஏய் ஜம்ப்லாம் பண்ணக்கூடாது அங்கிருந்து. அது பார்த்துக்கிட்டா இட்ஸ் ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஸ்க்ரீன் டைம் இல்ல அப்படின்னா எங்களோட டே வந்து இப்படிதான் போகும். கொஞ்ச நேரம் உட்காரு, அம்மா போய் சப்பாத்தி போட்டு வரேன். சரிமா, வேணும்னா செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு ரெசிபி காட்டுறேன். இது ஒன்றும் ஸ்பெஷல்லாம் கிடையாது. ஹாய், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அபியும் அவளும். இன்னைக்கு பப்புவோட மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். அண்ட் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க, பப்புக்கு வந்து ஸ்கிரீன் டைம் கொடுக்குறீங்களா இல்லையா, பப்பு டிவி மொபைல்லாம் பார்ப்பானா பார்க்க மாட்டானா, அப்படி இல்லைன்னா நீங்க வந்து என்ன பண்ணீங்க, எப்படி அதெல்லாம் ஸ்டாப் பண்றதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அண்ட் இப்போலாம் பப்பு வந்து மார்னிங் ரொம்ப லேட் ஆகுது ஏஞ்சிக்கிறதுக்கு. அதனால அவனோட மார்னிங் ரொட்டீன் வந்து நான் ஷூட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப லேட் ஆயிடும். அதனால இந்த வீடியோ வந்து என்னோட மார்னிங்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படியே கிராஜுவலி பப்புவோட மார்னிங் வந்து வந்துடும். ஸோ கண்டினியூஸா வீடியோ பாருங்க. ஸோ அப்படியே வாங்க எங்களோட மார்னிங் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா. நேற்று நைட்டு வந்து பயங்கர டயர்டாக கிச்சன் க்ளீன் பண்ண கையோட போய் தூங்கிட்டேன். அதனால மார்னிங் ஏஞ்சி வந்தோன்னே ஃபஸ்ட்டு வேலையாக ஹாலெல்லாம் க்ளீன் பண்ணி இந்த சோஃபாலாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ தான் வந்து பீஸ்ஃபுல்லாக என்னோட டேவே வந்து ஸ்டார்ட் ஆகும். இன்னும் 2 hours கிட்ட இருக்கு பப்புவோட ரெகுலர் வேக்கப் டைமுக்கு. பட் இருந்தாலும் அவன் வந்து இன்னைக்கு சீக்கிரமா ஏஞ்சிப்பான். வேணும்னா பார்க்கலாமா? ஏன்னா இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் சப்பாத்தி செய்ய போறேன். சப்பாத்தி செய்யறதுக்கும் அவன் எழுந்திருக்கிறதுக்கும் என்ன லிங்க் அப்படின்னு நீங்க வந்து நினைக்கலாம். எனக்கு எப்போல்லாம் மார்னிங் வந்து நிறைய வேலை இருக்கோ, நான் இன்னும் கொஞ்ச நேரம் அவன் தூங்குனா பரவாயில்ல, நான் இந்த வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவேனே அப்படின்னு நினைக்கிறனோ, அன்னைக்கு தான் மெயினா அவன் வந்து சீக்கிரமா ஏஞ்சிப்பான். ஸோ இன்னைக்கும் வந்து கண்டிப்பா அவன் சீக்கிரமா தான் ஏஞ்சிப்பான். நம்ம போய் எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்காது. இன்னைக்கு நான் குக் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள கண்டிப்பா எழுந்திருச்சிருவான். வேணும்னா செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல ரெசிபி கேட்குறீங்க. நான் வந்து ஈவினிங் விளாக்ஸ்ல இல்ல நைட் விளாக்ஸ்லலாம் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ரெசிபி வந்து காட்டுறேன். பட் இருந்தாலும் மார்னிங் விளாக்ல கூட கேட்குறீங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ரெசிபி காட்டுறேன். இது ஒன்றும் ஸ்பெஷல்லாம் கிடையாது. நான் சப்பாத்திக்கு வந்து ஒரு கிரேவி செய்ய போறேன். ஸோ அந்த கிரேவியோட ரெசிபி வேணும்னா பார்க்கலாம். ஸோ வாங்க அப்படியே சமைச்சிட்டே பேசலாமா. ரெசிபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் வந்து சொல்லிடுறேன். நீங்கள் வந்து ஆக்சுவலி இந்த ஸ்க்ரீன் டைம் எப்படி கட் பண்ணுறது இதை பற்றி மட்டும்தான் பார்க்கறதுக்காக இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அண்ட் இந்த ரெசிபி பார்க்குறதுல வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த பார்ட்டை மட்டும் அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா இந்த பார்ட் உங்களுக்கு பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா மட்டும். ஓகேவா? ஸோ இப்போ யாருக்கெல்லாம் வந்து ரெசிபி பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் வந்து வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இப்போ ரெசிபி என்னன்னு பார்க்கலாமா. நிறைய பேர் வந்து ரெசிபி தான் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கீங்க. என்ன நான் வீடியோ போட்டாலும் அதுக்கு கீழே வந்து கமெண்ட்ல வந்து ரெசிபி சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்றீங்க. நான் வந்து அந்த அளவுக்கு நல்லா சமைக்கிறேனா அப்படின்னு எனக்கே டவுட். ஏன்னா நானே பேசிக்கா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும்தான் குக் பண்ணி ஓட்டிட்டு இருக்கேன். பட் நீங்க வந்து ரெசிபி கேட்கறதுனால தான் நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஓகே ரெசிபி சொல்லலாம் அப்படின்னு ஒரு வீடியோலையுமே ரெசிபி வந்து இன்க்ளூட் பண்றேன். பட் ஆக்சுவலா என்னோட பிளான்ல வந்து இது கிடையவே கிடையாது. பட் ஸ்டில் ஓகே இந்த ரெசிபி வந்து பார்க்கலாம். இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு கிரேவி தான். உருளைக்கிழங்கு அண்ட் தென் பச்சை பட்டாணியை வச்சு செய்யறது. ஸோ இதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. 2 தக்காளியை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு வந்து தோல் பீல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேன்ல 4 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 2 பீஸ் பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறமா பிரியாணி இலை. நான் வந்து ஏலக்காய் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த கிரேவில வந்து பச்சை பட்டாணி இருக்கும்ல. ஸோ இதுவும் ஏலக்காவும் 2மே ஒரே மாதிரி இருக்கும். சில சமயம் தெரியாம ஏலக்காய் வந்து சாப்பிட்ற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். நீங்க வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இதில் நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க ஆனியனை போட்டு அதையுமே கொஞ்ச நேரம் சாட்டே பண்ணிக்கணும்.
ஆனியன் வந்து ப்ரௌன் ஆகக்கூடாது. லைட்டா வந்து அந்த கிளாஸி ஃபினிஷ் வந்ததுக்கப்புறமா அதில் வந்து நம்ம தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிடணும். தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ண அப்புறம் சால்ட், அதுக்கப்புறம் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப பேசிக்கான மசாலா தான். கொஞ்சமா சில்லி பவுடர், அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் மல்லித்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமா கரம் மசாலா அவ்வளோதான். நான் வந்து இதில் மஞ்சள் தூள்லாம் வந்து ஆட் பண்ணலை. நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணால் ஒரு மாதிரி எல்லோவாகிடும். அதனால நான் வந்து அதை ஆட் பண்ணல. மசாலா எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வந்து அதை நல்லா சாட்டே பண்ணிக்கணும். அந்த ரா ஸ்மெல் வந்து போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கட் பண்ண பொட்டேட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ வந்து நீங்கள் பாயில் பண்ணி ஸ்கின் பீல் பண்ணி அப்படி கூட ஆட் பண்ணலாம். பட் நான் வந்து ராவாகவே பொட்டேட்டோ வந்து ஸ்கின் மட்டும் பீல் பண்ணிவிட்டு பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி போடுறேன். ஏன்னா ரொம்ப சாஃப்டான மாதிரி ஆகிடும் பாயில் பண்ண பொட்டேட்டோ வந்து ஆட் பண்ணால். அதனால நான் வந்து அப்படியே கட் பண்ணி போடுறேன். பொட்டேட்டோ ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் நான் வந்து க்ரீன் பீஸ் ஆட் பண்ணுறேன். என்கிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பச்சை பட்டாணி இருக்குது. ஸோ அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட வந்து ட்ரைட் தான் இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் நேரம் வந்து சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறனால டைரெக்டாக வந்து அப்படியே போட்டுட்டேன். ஸோ இது ரெண்டையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நல்லா க்ரீமியாக வேணும், நல்லா வந்து ரிச்சாக இருக்கணும் அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து கேஷ்யூ நட் பேஸ்ட் வந்து கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஆட் பண்ணலை. ஸோ ஒரு லிட்டு போட்டு இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேகணும். அண்ட் தென் கிரேவி வந்து நல்லா திக்காகி வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம இதை வந்து குக் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான், இந்த கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணி நான் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். பட் நிறைய பேர் வந்து ரெசிபி வேணும்னு கேட்டனால மட்டும்தான் இதை வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வந்து குக் பண்ணுற கிளிப்பிங்ஸ்லாம் வந்து வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன் அப்படின்னாலே அதுக்கு கீழே வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து ரெசிபி தான் கேட்பீங்க. நான் வந்து தனியாகவும் ரெசிபி சொல்ல முடியாது. அதனால தான் என்னோட விளாக்லேயே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் இந்த மாதிரி ரெசிபியும் இன்க்ளூட் பண்ணட்டுமா, இல்லை வெறும் விளாக் மட்டும் பண்ணால் போதுமா அப்படின்னு. மேபி நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ்லேருந்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பண்ணிப்பேன். ஸோ கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் ரெசிபி வேணுமா வேணாமா அப்படின்னு. நான் அப்போ தான் சமைச்சு முடிச்சு கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் ஆயிருக்கும். கரெக்டாக பப்பு வந்து எழுந்திரிச்சிட்டான். சத்தம் கேட்டு நான் வந்து ரூமுக்கு வந்துட்டேன். நான் நினச்சேன் நான் வந்து சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே எழுந்திரிச்சிருவான் அப்படின்னு. கொஞ்சம் வந்து லேட்டாக தான் எழுந்திருக்கான். பட் இருந்தாலும் அவனோட ரெகுலர் டைமை விட சீக்கிரமாக தான் எழுந்திருக்கான். பட்டாணி 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 எந்திரிச்சிட்டிங்களா? எனக்கு தெரியும் நீ எந்திரிச்சுக்குவன்னு. எனக்கு தெரியும்டா நீ எழுந்திரிச்சிருவேன்னு. எப்பவும் 10 o'clock மேலே தான் எழுந்திருப்பான். பட் இன்னைக்கு வந்து 9 o'clock கிட்டே எழுந்திரிச்சிட்டான். அப்போ குட் மார்னிங். அம்மா குட் மார்னிங்மா. பிரஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. எப்படி பிரஷ் பண்ண? சரி ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் பாய். ஹாய் பாய். பாய் சொல்லாத, ஹாய் மட்டும் சொல்லு. ஹாய் பாய் அப்படி சொல்லிட்டேன். அப்படி சொல்லிட்டியா? சரி ஹாய் பாய் சொல்லியாச்சு. கொஞ்ச நேரம் உட்காரு, அம்மா போய் சப்பாத்தி போட்டு வரேன். ஏன்னா நீ வந்து சப்பாத்தி போட்டு தெரியா அம்மாக்கு? நான் சப்பாத்தி போட்டு
எப்பவும் வந்து பப்பு எழுந்திரிச்சு வந்த உடனே டிவி போட சொல்லுவான். பட் இன்னைக்கு வந்து நான் டிவிலாம் வேணாம், சும்மா விளையாடிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்தேன். சப்பாத்தி ரெடி பண்ணி எடுத்துட்டு போலாம் அப்படின்னு. ஒரு 5, 6 மினிட்ஸ் தான் ஆயிருக்கும். வெளியில போய் பார்க்குறேன், இந்த வாஷ் பேஷனோட டேப் ஓப்பன் பண்ணி எல்லா பக்கமும் தண்ணி. செவுத்துல, தரையில, வாஷிங் மிஷின் மேல எல்லா பக்கமும் தண்ணி ஊத்தி வச்சிருந்தான். நான் அதுக்கப்புறம் போய் எல்லாத்தையும் மாப் போட்டு கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு 5 நிமிஷம் டிவி இல்ல அப்படின்னாலே இதுதான் நெலைமை. பப்பு வந்து எப்பவுமே டிவி, மொபைல்லாம் பார்க்குற குழந்தையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா பப்பு வந்து தனியா எப்ப இருக்கானோ, நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றதுக்குள்ள அவன் எழுந்திரிச்சு வந்துட்டான் அப்படின்னா, அவன் வந்து தனியா இருக்கணும்ல. ஸோ அதுக்காக நான் வந்து டிவி ஆன் பண்ணிட்டு போவேன். ஸோ இந்த மாரி டைம்ல மட்டும் தான் வந்து டிவி பார்த்து பழக்கம். பட் இப்போலாம் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வந்து யூடியூப்காக ஏதாச்சும் ஒரு ஒர்க் வந்து பண்ணிட்டே இருக்கிற மாரி இருக்கு. நான் எதர் வந்து ஷூட் பண்ணிட்டு இருப்பேன், இல்ல எடிட் பண்ணிட்டு இருப்பேன். ஏதோ ஒரு வேலை வந்து செஞ்சுட்டு இருப்பேன். ஸோ பப்பு வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காகவே வந்து டிவி காட்டி பழக்கிட்டேன். ஸோ இது ஆக்சுவலா என் மேல தான் தப்பு. ஏன்னா அவன் தனியா இருந்தா ஃபீல் பண்ணுவான். இல்லன்னா என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணுவான். இது 2மே பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக டிவி வந்து காட்ட ஆரம்பிச்சுட்டேன். ஸோ எல்லா மதர்ஸுமே வந்து இந்த மாரி ஏதாச்சும் ஒரு ரீசன்னால தான் டிவி காட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். நம்ம ஒண்ணும் குழந்தை வந்து டிவி முன்னாடியே உட்காந்துருக்கட்டும், நம்மள வந்து டிஸ்டர்ப் பண்ணாம உட்காந்துருக்கட்டும் அப்படின்லாம் வந்து கண்டிப்பா நினைக்க மாட்டோம். ஸோ இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் நான் வந்து பப்புக்கு டிவி எல்லாம் காட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். பப்பு வந்து ஒரு 2 வயசு வரைக்குமே டிவிலாம் பார்த்ததே இல்ல. அண்ட் மொபைல்லாம் வந்து இப்போ வரைக்குமே அவன் பார்க்கறது கிடையாது. நான் இந்த யூடியூப்னால மட்டும் தான் பப்புக்கு வந்து எக்ஸ்ட்ராவா ஸ்க்ரீன் டைம் குடுக்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் மட்டும் தான். ஒண்ணு அவன் சாப்பிடும்போது, இல்லன்னா அடம் பண்ணும்போது, அந்த மாரி ஏதாச்சும் கொஞ்ச நேரம் ஒரு 10 ஆர் 15 மினிட்ஸ் மட்டும் தான் டிவி வந்து காட்டுவேன். அதுவே வந்து 2 வயசுக்கு அப்புறம் தான். 2 வயசுக்கு முன்னாடிலாம் வந்து அவனுக்கு சுத்தமா வந்து அவன் டிவி பார்க்குறதே கிடையாது. நாங்களுமே வீட்ல யாருமே டிவியே வந்து ஆன் பண்ண மாட்டோம். அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. பட் இந்த 2 வயசுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து டிவி காட்டுறதுக்கு ஆரம்பிச்சோம். எப்போலாம் வந்து அவன் அடம் பண்றான், இல்ல சாப்பிடும்போது, அந்த மாரி கொஞ்ச நேரம் மட்டும் காட்டிட்டு இருந்தோம். இன்னைக்கும் அதே மாரி தான் நான் இந்த சப்பாத்தி வந்து ரெடி பண்ணி அவனுக்கு கொண்டு போய் குடுக்கறதுக்குள்ள பெரிய ஒரு போராட்டமே வந்து பண்ணிட்டான். பயங்கரமா வெளியில வந்து சேட்டை பண்ணி, அதுக்கப்புறம் நானாவே பயந்துட்டு, "ஓகே டிவி பாரு" அப்படின்னு டிவி ஆன் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்பதான் என்னால கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா கிச்சன்ல வந்து வேலை செய்ய முடியும். இல்லன்னா வெளியில என்ன பண்றான் அப்படின்னே எனக்கு வந்து தெரியாது. அந்த அளவுக்கு ஏதாச்சும் வந்து பண்ணி வச்சுருவான். ஸோ அதனால டிவி ஆன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா கிச்சனுக்கு வந்து அவனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போய் குடுத்துட்டேன். எனக்கு வந்து இன்னைக்கு கொஞ்சம் வொர்க் இருந்துச்சு. அதனால நான் அந்த வொர்க்க பார்க்கறதுக்காக போயிட்டேன். ஸோ தீனாட்ட வந்து சாப்பாடு குடுக்க சொல்லிட்டு போயிட்டேன். அவங்க வந்து சாப்பாடு ஊட்டிருவாங்க. பட் இருந்தாலும் அவனுக்கு வந்து டிவி வேணும். ஸோ நீங்களே வந்து வீடியோல பார்க்கலாம். அவன் எப்போலாம் சாப்பிடுறானோ, அப்ப எல்லாமே வந்து டிவி ஆன்லயே தான் இருக்கும். ஸோ சாப்பிடும்போது டிவி காட்டலாம், அடம் பண்ணும்போது டிவி காட்டலாம். அந்த மாரி ஒரு ஒரு விஷயத்துக்கா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணது தான். கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்துருக்கட்டும், டிவி காட்டலாம் அப்படின்லாம் ஸ்டார்ட் பண்ணி, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவன் எப்பவுமே வந்து டிவி பார்த்துட்டே தான் இருப்பான். அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு. எந்த அளவுக்கு வந்து இந்த டிவி அவனுக்கு இம்பாக்ட் பண்ணிருச்சு அப்படின்னா, டிவில வந்து யூடியூப்ல வந்து ஆட் வரும்ல நடுவுல. அந்த மாரி ஆட் வரும்போது அழ ஆரம்பிச்சுருவான். சாப்பாடு வேணாம் அப்படின்னு. ஸோ அந்த ஆட் வராம கன்டினியூஸா அவன் என்ன பார்த்துட்டு இருக்கானோ அது வந்து வரணும். அப்படி வராம நடுவுல ஆட் வந்துருச்சு அப்படின்னா, சாப்பாடே வேணாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த டிவி வந்து அவனுக்கு பயங்கரமா வந்து இம்பாக்ட் பண்ணிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பப்பு பொறுத்தவரைக்கும் நாங்க வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்தே டிவியோ, ஃபோனோ வந்து காட்டி பழக்கல. அண்ட் தேங்க் காட் இப்போ வரைக்கும் நான் வந்து மொபைல் அவன்கிட்ட குடுத்ததே இல்ல. அண்ட் நான் வந்து அதுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லா ஃபீல் பண்றேன். ஏன்னா மொபைல் கீதும் அவனுக்கு குடுத்து பழக்கியிருந்தேன் அப்படின்னா, இந்நேரம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு என்னால இமேஜினே பண்ண முடியல. டிவி கிட்ட இருந்து அவன நகர்த்தி கொண்டு வரதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இன்னும் மொபைல்லாம் அவன் கையில குடுத்துருந்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா போயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நான் பண்ண ஆரம்பிச்சது வந்து பப்பு கூட நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்றது.
ஸோ நம்ம இல்லாம தனியா வந்து குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா தான் அவங்க வேற ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்து வேற ஒரு அட்டென்ஷன் வந்து வேணும் அப்படின்றதுக்காக தான் டிவி வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்களே. அதனால முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்க கூட வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு அதுதான் நான் சொல்றேன். ஸோ எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு குழந்தைங்க கூடவே இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நான் வந்து பப்பு டிவி பார்க்குறத எடுத்த உடனே வந்து ஸ்டாப் பண்ணல. அதுக்கு பதிலா கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைக்க ஆரம்பிச்சுட்டேன். அந்த டைம வந்து ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நீ சாப்பிடும்போது மட்டும் டிவி பார்க்கலாம். அந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க பார்க்குற ஷோவும் வந்து என்ன அப்படின்றத வந்து நோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த ஃபாஸ்ட் மூவிங் கார்ட்டூன்ஸ் இதெல்லாம் தான் வந்து அவன் நல்லா பார்த்துட்டே இருப்பான். நல்லா பாட்டு வர்றது, கலர்ஸ் வர்றது, அது இதுன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும் அந்த வீடியோஸே. அத தான் வந்து பார்ப்பான். அத பார்க்கும்போது அவனுக்கு சுத்தி என்ன நடக்குதுன்னே சுத்தமா தெரியாது. அப்படியே டிவிக்குள்ளேயே போயிடுவான். அந்த அளவுக்கு இருக்கும். பட் ஆக்சுவலா நான் அத எப்படி சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா, அதுக்கு பதிலா இந்த நேச்சர் வீடியோஸ்லாம் இருக்கும்ல, அனிமல்ஸ்து, பேர்ட்ஸ்து, இந்த வைல்ட் லைஃப் வீடியோஸ்லாம். ஆனா அதுவே வந்து ஸ்லோவா ஒரு மாரி காம் மியூசிக்கோட யூடியூப்ல இருக்கும். ஸோ அத வந்து காட்டுறதுக்கு ஆரம்பிச்சேன். அதுல புதுசு புதுசா அனிமல்ஸ், பேர்ட்ஸ்லாம் வருதுல்ல. அதனால அவங்களுக்கு வந்து அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பார்க்கறதுக்கு. அண்ட் தென் அது வந்து ஸ்லோவாவும் இருக்கும். அவங்க பிரெயினுக்கு வந்து அது ஓவர் ஸ்டிமுலேட்டடா இருக்காது. ஸோ அதனால அந்த மாரி வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். டைம வந்து ரெடியூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் விஷயம். அண்ட் அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்றதையும் வந்து சேஞ்ச் பண்ணணும். எடுத்த உடனே வந்து நெறைய கிட்ஸ் வந்து இந்த அனிமல்ஸோ, பேர்ட்ஸோ வந்து பார்க்கறதுக்கு வந்து விருப்பப்பட மாட்டாங்க. வேணான்னு அழுறதுக்கும் வந்து சான்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் இது வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்க்ரீன் டைம் இல்ல அப்டின்னா, எங்களோட டே வந்து இப்டிதான் போகும். இன்னும் இப்போ தான் லஞ்ச் டைமே வந்திருக்கு. பட் அதுக்குள்ள நான் வந்து ஃபுல்லா டயர்டே ஆயிட்டேன். இன்னும் டே ஃபுல்லா ஓட்டணுமே, நைட் வரைக்கும் ஓட்டணும். ஸ்க்ரீன் டைம் இல்ல, டிவி இல்ல அப்டின்னா, அவன வந்து கண்டிப்பா மேனேஜ் பண்ணவே முடியாது. வீட்டையே அப்டியே தலைகீழா மாத்திருவான். அந்த மாரி தான் இருக்கும். நான் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் 2 வயசு வரைக்குமே பப்புக்கு வந்து டிவியோ, மொபைலோ எதுவுமே வந்து குடுக்கல. பட் இப்போ வந்து குடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் ரொம்ப வந்து கவனமா தான் வந்து டிவி பார்க்கறதுக்கும் விடுறேன். அவன் என்ன பார்க்குறான் அப்படின்றதும் வந்து பார்ப்பேன். அண்ட் தென் எவ்வளோ நேரம் பார்க்குறான் அப்படின்றதும் வந்து ஒரு லிமிட் இருக்கு. ஸோ என்ன கேட்டா நான் வந்து ஸ்க்ரீன் டைம் கம்ப்ளீட்லி நோ அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். அதுவும் டாட்லர்ஸ்க்கு ஒரு 3 வயசு மேல இருக்காங்க, இல்ல 3 வயசு கிட்ட இருக்காங்க அப்படின்னா, இட்ஸ் ஓகேன்னு தான் சொல்லுவேன். கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வந்து டிவி ஷோஸ்லாம் காட்டலாம். பட் மொபைல் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நான் வந்து இப்போ வரைக்குமே பப்புக்கு மொபைல் குடுத்ததே இல்ல. ஏன்னா மொபைல் பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அவன சுத்தி என்ன நடக்குது அப்படின்னே அவங்களுக்கு தெரியாது. இப்படியே மொபைல வந்து கையில புடிச்சுட்டே அப்படியே உட்கார்ந்திருப்பாங்க. வேற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு வந்து அதுல அதுல வந்து இதாயிருவாங்க. ஸோ டிவினா வந்து அந்த மாரிலாம் இல்ல. டிவினா அது பாட்டுக்கு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும். இவன் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பார்ப்பான். அதுக்கப்புறம் விளையாட ஆரம்பிச்சுருவான். இல்ல நம்ம என்ன சொல்றோம்ன்னு கேட்பான். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க. அதே மொபைல்லனா சுத்தமா டிஸ்ட்ராக்ஷன் கூட இருக்காது. அவங்க அப்படியே மொபைல்குள்ளேயே போன மாரி ஆயிடும். ஸோ கண்டிப்பா மொபைல் மட்டும் நான் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். பப்புக்கும் வந்து நான் மொபைல் குடுக்கறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். 1 நாள், 2 நாள் வந்து அத பார்த்தேன்னா, அவன் எப்படி ரியாக்ட் பண்றான் அப்படின்னு அதுலருந்து மொபைலே குடுக்கறதில்ல. ஜஸ்ட் டிவி மட்டும் தான். ஸோ ஃபைனலி அதுதான் ஸ்க்ரீன் டைம் வந்து கண்டிப்பா வேணாம் அப்படின்லாம் இல்ல. பட் என்ன பார்க்குறாங்க, எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க அப்படின்றத மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். அது பார்த்துக்கிட்டா இட்ஸ் ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன். நெறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டிருக்கீங்க, உங்க குழந்தை வந்து டிவி பார்க்க மாட்டானா? மொபைல் பார்க்க மாட்டானா? எங்க குழந்தை வந்து மொபைல் இல்லன்னா அழ ஆரம்பிச்சுடுறான் அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் பர்ட்டிகுலரா வந்து இந்த வீடியோவே நான் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சேன். என்ன பண்ண போற பப்பு? ஏய் ஜம்ப்லாம் பண்ணக்கூடாது அங்கருந்து. கீழ விழுந்துருவ. ஐயோ! மெதுவா. விழுந்துருவ பப்பு. செகண்ட் விஷயம் நான் பண்ணது வந்து பப்புவோட ஸ்க்ரீன் டைம் கட் பண்றதுக்கு, பப்பு வந்து நல்லா விளையாட விட்டுட்டேன். ஃபர்ஸ்ட்லாம் வந்து அவன விளையாடவே விட மாட்டேன் நானு. வெளியில போகாத, அத தொடாத, இத பண்ணாத, இப்படி பண்ணாத அப்படின்னு நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அவனுக்கு இருக்கும். வீட்டுக்குள்ளேயே உட்காந்துரு, இத வச்சு விளையாடு, சமத்தா இங்க மட்டும் உட்காந்து விளையாடு, அந்த மாரி தான் நான் வந்து சொல்லுவேன். வெளியிலலாம் விடமாட்டேன். பட் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவனுக்கு வந்து அது போர் அடிக்க ஆரம்பிச்சுருது குழந்தைங்களுக்கு. அதனால அந்த டிவிய வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷனா தான் அவங்க வந்து யூஸ் பண்றாங்க. இந்த போரிங் இதுலருந்து பேட்டர்ன்லருந்து கொஞ்சம் வெளியில வரலாம்ல. டிவி வந்து ஃபன்னா இருக்குல்ல அப்படின்னு தான் அவங்க வந்து டிவில வந்து ரொம்ப வந்து இண்டல்ஜ் ஆகுறாங்க.
ஸோ அதனால தான் நான் வந்து அவனை இப்போலாம் விளையாட விட்டுட்டேன். அவனை விளையாட விட்டதுலேருந்து நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த 2 விஷயம் தான் நான் பண்ண மிஸ்டேக்கே. ஒன்று பப்பு கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருந்தது. இன்னொன்று வந்து அவனை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது. இது பண்ணாத அது பண்ணாதன்னு அவனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண விடாமல் இருந்தது. ஸோ இது 2மே நம்ம வந்து மாற்றிக்கிட்டோம் அப்படின்னாலே அவங்க வந்து ஸ்க்ரீன் டைம் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகிடும். நான் வந்து பப்புக்கு இப்போ அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நிறைய சேஞ்சஸ் வந்து இப்போதைக்கு இருக்கு. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு vlog வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.